அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 2/6/2026 வைகாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52 சூரிய லக்னம் ரிஷபம். கார்த்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று கோவிலுக்கு செல்லுதல் மற்றும் பக்தி ஈடுபாடு உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தியானம் மேற்கொள்வது சிறந்தது. பணியில் மூழ்கி இருப்பீங்க. நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு அறிவாற்றல் பெறுவதன் மூலம் நன்மை விளையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இது உறவின் பெருமையை கடைபிடிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது சிறந்தது. பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாகும். பண பரிவர்த்தனைகளை சிறப்பான முறையில் நீங்கள் ஆவணங்களில் பராமரிக்க வேண்டும். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, பிரார்த்தனை சிறந்த பலன்கள் அளிக்கக்கூடிய வகையில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்காது. நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று அதிக செலவுகள் ஏற்படும். சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது சிறந்தது. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியிட சூழல் சாதகமாக இருக்குது. உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நல்ல பெயர் எடுப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படலாம். உற்சாகத்தையும் காதல் உணர்வுகளையும் அனுபவிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்கும் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தும். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது, மகிழ்ச்சியுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதிக அறிவாற்றலை பெற்றிருப்பீங்க. உங்களிடம் தொழில் சார்ந்த அணுகுமுறை காணப்படலாம். இதனால் பணியில் திறன்பட செயலாற்றுவீங்க. சரியான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உங்களுக்கு காணப்படலாம். குடும்பத்தில் இணக்கம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் உங்களுக்கு காணப்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பரபரப்பாக இருக்குது. யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி மற்றும் நன்மை விளையும். இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும். உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் பயன்படுத்தி பணியாற்றுங்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு குறித்த கவலை ஏற்படக்கூடிய வகையிலும் இது நல்லுறவிற்கு ஏற்ற ஒரு நாள் அல்ல. இன்று நீங்களுக்கு பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது. பணத்தை நீங்கள் எச்சரிக்கையாக கையாள வேண்டும். முதுகுவலி மற்றும் தலைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று பலன்கள் கலந்து காணக்கூடியதாகும். சில தடைகளை கடந்து உங்களுடைய பணியில் வெற்றி பெறுவீங்க. இன்று அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இன்று விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பு என்பதால் உங்கள் துணையிடத்தில் உறவின் மகிழ்ச்சியான இருக்காது. அனுசரித்து போவதன் மூலம் நன்மை பெறலாம். பண வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றுங்கள். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய தேவைகளை அறிந்து அமைதியாக செயல்படுங்கள். உடனடியாக உங்களுடைய விளைவுகளுக்கு பலன் கிடைக்காவிட்டால் நன்மையை இழக்காதீங்க. வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இது உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லறவு காணப்படாத ஒரு நிலை. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் உறவு மகிழ்ச்சியாக இருக்காது.
அனுசரித்து போவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். வேலை காரணமாக பயணம் காணப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தலைவலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம், அவதிப்பட நேரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணம் செலவு செய்ய நேரலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய தேவைகளை அறிந்து அமைதியாக நீங்கள் செயல்பட வேண்டும். உடனடி விளைவுகளை நீங்கள் பலன் கிடைக்காவிட்டாலும் நன்மையை இழக்காதீங்க. வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. சக பணியாளர்கள் நல்லுறவு காணப்படாது. உங்கள் உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம். உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கணிசமான இருப்பை நீங்கள் பராமரிப்பதில் தடைகளை எதிர்கொள்வீங்க. பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அதிகமாக சிந்திப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது என்றாலுமே கடவுளுடைய அருளால் தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க. உங்களுடைய உறவில் குழப்பம் நேரிடலாம். எனவே வேறுபாட்டை கலைத்து மகிழ்ச்சியாக நீங்கள் பராமரிக்க வேண்டும். எதிர்பார்த்த வகையில் நிதி நிலைமை காணப்படாது. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, உங்களுடைய தேவையின் முன்னுரிமை அறிந்து அதன்படி செயலாற்றுங்கள். அதன்படி உங்களுடைய பொறுப்புகள் உங்களுக்கு காரணமாக மும்பரமாக இருப்பீங்க. பணியிடத்தில் உங்களுடைய தோல்விகள் சாதகமான ஒரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது. நல்லுறவை பராமரிக்க நீங்கள் மகிழ்ச்சியான முறையில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற செலவுகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நன்மை விளையக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த பயணத்தால் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு பணம் அதிகமாக காணப்படலாம். அதனை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். உங்களுடைய அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணியில் மூழ்கி இருப்பீங்க. பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். நேரம் மற்றும் நன்கு ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அமைதியும் பொறுமையும் மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படலாம். அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.